நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசர் பிரார்த்திக்கிறார், பீஷ்மரே, இனிமே உம்ம பேரனுக்கு நீர் விடை கொடுக்கணும், அவன் திரும்ப போகணும், போரும். என்னைக்கும் வியாசர் நடக்க வேண்டியதை பேச ஆரம்பிச்சிருவார். என்னவா வேணா இருக்கட்டுமே, நாமெல்லாம் அப்படியே அழுதுண்டு பழச்சுண்டு சிரிச்சுட்டு உட்காண்டே இருப்போம் இல்லையோ, அவருக்கு அது ஆகவே அடுத்து. சில பேர் அதுக்குன்னே இருப்பா. நம்ம வீட்டில் கல்யாணமே இருக்கும், பேசின நன்னா பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இங்கே பேசி நாங்கள் பேசி ரொம்ப பேசி ஆச்சாச்சு, அடுத்து கிரகப்பிரவேசம் நடக்கணும் வாங்கோ, இது சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும், இல்லைன்னா நம்ம கதை பேசிகிட்டே காலத்தை கழிச்சிடுவோம். அதனால தான் வியாசர் வந்தார், முடிஞ்சுதே, அவருக்கு விடை கொடுத்து அனுப்பலாமே, சரின்னு ஒத்துக்கிறார் பீஷ்மர். யஜஸ்வ விவிதைர் யஜ்ஞைஹி பக்வன்னைஹி ஸ்வாப்த தட்சிணைஹி யயாதிரிவ ராஜேந்திர ஸ்ரத்தாதம புரஸ்தரஹ ஆகந்தவ்யஞ்ச பவதா. இப்போ புறப்பட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள், யாக யஜ்யத்தை நிறையா பண்ணு. உங்கள் பூர்வர்கள் யயாத்தி அதைத்தானே பண்ணான், எவ்வளவு யாகம் எவ்வளவு பண்ணியிருக்கான், அவன் வழித்தோன்றல் தானே நீ. திரும்ப போ, ராஜசூய யாகம் பண்ணா போல அஸ்வமேத யாகம் பண்ணு, அதுதான் உன் அனைத்துக்கும் மேன்மை கொடுக்கும். அதே உத்தராயணம் பிறந்த உடனே வா, நாள் குறித்து கொடுக்குறார். இப்போ கிட்டத்தட்ட 8 நாளாக இங்கே படுத்துட்டு இருக்கார். மொத்தம் அவர் 58 நாள் படுத்திருந்தார். அதில் 8 நாளில் தான் இப்போ நம்ம பார்த்தது சாந்தி பருவம் முழுக்க. அதாவது சண்டை போட்டு முடிஞ்சு வா நாட்டுக்கு போய் அங்கே அவனுக்கு ஒரே வருத்தம் ஏற்பட்டு கண்ணன்னு சொல்லி திரும்ப காட்டுக்கு வந்தாலும் இல்லையோ, அது வந்ததெல்லாம் இந்த உபதேசம் சேர்த்து 8 நாள். இப்போ தர்மபுத்திரம் ஊருக்கு போனதுலேருந்து 50 நாள், அவர் மொத்தம் அம்பு படுக்கையில் படுத்திருந்தது 58 நாள். இவ்வளவு நாள் வரைக்கும் சேனிச்சுட்டு இருந்திருக்கார். ஆகந்தவ்யஞ்ச பவதா சமயே மம பார்த்திவ வினிவிருத்தே தினகரே பிரவருத்தேச்ச உத்தராயணே. சூரியன் உத்தராயணத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நீ திரும்ப வா, அப்ப வந்து என்னை வழி அனுப்பிவை. திருதராஷ்டிரம் புரஸ்கிருத்திய காந்தாரீஞ்ச பதிவிரதாம். அத்தனை பேரும் கேட்டவர்கள் வணங்கி விடை பெற்று கொண்டார்கள். இந்த பீஷ்மரால் நாம் எவ்வளவு லாபம் பெற்றோம், அவர் கடைசியில் விழுந்த பிற்பாடு இவ்வளவு லாபத்தோடு இருந்திருக்கார். ஒரு பக்கம் வருத்தம், அவரை போய் அடிச்சிட்டோமே, இத்தனை சரி, ஆனால் அப்படி இருக்கிறவரை போய் அடிச்சிட்டோமேனால் அடித்ததற்கு கவலைப்படாதேன்னு தானே இத்தனை நாளையும் அவர் சொல்லியிருக்கார். நீ அடிச்சுத்தான் ஆகணும் உன் கர்மா, நான் பட்டுத்தான் ஆகணும் என்னுடைய கர்மா, திரும்ப திரும்ப பண்ணேனே நினச்சிக்காதே. அடுத்த பருவம் பீஷ்ம ஸ்வர்காரோகண பருவ, ஆனுசாசனிக பருவத்திலே 2வது பருவம் பீஷ்ம ஸ்வர்காரோகணம். தத குந்தீசுதோ ராஜா பௌரஜானபதம் ஜனம் பூஜயித்வா யதாநியாயம் அனுஜக்ஞே கிருஹான் பிரதி. குந்தி புத்திரன் தன் வீடு நோக்கி திரும்பி வந்துட்டார். அஸ்தினாபுரம் அவள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார்கள். இந்திரபிரஸ்தம் அஸ்தினாபுரம் பெரிய இடம், அந்த இடத்துக்கு வந்துட்டார். சோ அபிஷிக்தா மகாபிராஜ்யா பிராப்பிய ராஜ்யம் யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. 50 நாட்கள் நாட்டில் இருந்தான். உஷித்வா சர்வரி ஸ்ரீமான் பஞ்சாசன் நகரோத்தமே. பஞ்சாசத்து 50 நாட்கள் வட்டி நகரத்தில் வாழ்ந்தார். திரும்ப நாள் வந்ததுன்னு தெரிஞ்சது. சந்நிர்யௌ கஜபுராத் யாஜகைஹி பரிவாரிதா திருஷ்டுவா நிவிருத்தமாதித்யம் பிரவருத்தஞ்ச உத்தராயணம். உத்தராயத்துக்குள்ள சூரியன் புகுந்துட்டார்னு தெரிஞ்சது. சரி, இனி நான் திரும்ப போய் காங்கேயனை வழி அனுப்பி வைப்போம் என்ன அனைவருமாக புறப்பட்டு வந்தார்கள். பிராப்தோஸ்மி சமயே ராஜன்னு இதானியதே தேவிபோ ஆச்சாரியான் பிராமணாச்சைவ. இவர்களிடத்தில் பிரார்த்திச்சின்றார். கண்ணனிடத்துல முதல்ல விட கேட்கிறார். பீஷ்மர் கண்ணனிடத்தில் நமஸ்காரம் அஞ்சலி செலுத்தி, அடியன் புறப்பட வேண்டும், உத்தராயணம் வந்தது, மாசி மாசம் வந்திருக்கு, பக்ஷம் வேற வந்திருக்கு, மாகோயம் சமனுப்பிராப்தா. இங்கே மாசி மாசம்னு சொல்றது சந்திரனுடைய கதியின்படி. சௌரமானம் சாந்திரமானம் 2 பஞ்சாங்கம் பார்க்குறோம் இல்லையோ, அதில் இப்போ சொல்லப்படுறது சாந்திரமான பஞ்சாங்கத்தின்படி மாகோயம் சமனுப்பிராப்தா மாச சௌமியோ யுதிஷ்டிரா. பீஷ்மேகாசி நம்ம இப்போ தை சொல்கிறோம் இல்லையோ, இந்த தை மாதம் இந்த ஏகாதசி அன்னைக்கு தான் சஹஸ்ரநாமம் சொல்லப்பட்டது என்கிறார்கள். அதிலேருந்து கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம், ஆனால் 50 நாள் இருந்திருக்கா, அப்போ இதிலேருந்து 50 நாள் கழித்து வந்திருக்க வேண்டும். மாகோயம் சமனுப்பிராப்தா மாச சௌமியோ யுதிஷ்டிர திரிபாகசேஷ பக்ஷோயம் சுக்லோ பவித்தும் அர்ஹசி. இப்போதான் பக்ஷமும் வந்திருக்கு, சந்திரன் வந்திருக்கிறார், நான் புறப்படுகிறேன். கண்ணனிடத்தில் விடை கேட்கிறார். பகவன் தேவதேவேஷ சுராசுர நமஸ்கிருத திரிவிக்ரம நமஸ்துபியம் சங்கச்சக்கர கதாதர. ஏ சங்கச்சக்கரன் தரித்த கண்ணனே நமஹ. தேவரீரே விழ கொடுக்க வேண்டும். கண்ணன் அனுமதிக்கிறார். வாசுதேவ் வாச்ச அனுஜாமானி பீஷ்மத்வாம் வசூன் பிராப்னுகி பார்த்திவ. நான் சொல்கிற லோகத்துக்கு போ, சொர்க்கத்தை அடை, நீ எங்கிருந்து வந்தாயோ போம். ஏதோ புண்ணிய பூமியிலேருந்து வந்திருக்கீர். அந்த பூமி அஷ்டவசுக்களில் தான் இவர்கள்லாம் ஒரு சாபவசத்தால் பிறந்தார்கள். கங்கை மைந்தனாக பிறந்தார். 8வது வசு மட்டும் பூலோகத்தில் விடுபட்டு அவர் இத்தனை அனுபவிச்சுட்டு திரும்பி போகிறாருங்கிற அளவுக்கு பார்த்தோம் இல்லையோ. கதை ரொம்ப நாள் ஆச்சு.
ஆரம்பத்தில் பார்த்த கதை, அதை ஞாபகப்படுத்திங்கோ. அனுஜானாமி பீஷ்மத்வாம் வசூன் பிராப்னுகி பார்த்திவ நதேஸ்தி விருஜினம் கிஞ்சித் இஹலோகே மகாத்யுதே. போய்விட்டு வாரும், இந்த லோகத்தில் நீர் இரண்டாவது. பித்ருபக்தோசி ராஜரிஷே மார்க்கண்டேய் வாபரஹ. மார்க்கண்டேயர் பித்ருபக்தியில முதல், பீஷ்மாச்சாரியரே நீர் இரண்டாவது. பிராணான் உத்ஸ்ரட்டுமிச்சாமி தத்ரானுஜாதும் அர்ஹத சத்யேஷு யதிதவ்யா. பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து பீஷ்மர் கடைசி உபதேசம் என்றார், சத்தியத்திலேருந்து மீறாதீங்கோ, சத்தியத்தில் எல்லாரும் பிரதிஷ்டிதர்களாக இருங்கோ. சத்யேஷு யதிதவ்யம் வஹ சத்தியம் ஹி பரமம் பலம். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் சத்தியம்தான் சிறந்த பலம். அதை விட்டுடாதீங்க. பல பேர் சத்தியத்துக்கு எதிராக சொல்லலாம், ஆனால் அது நிற்காது. நாம சத்தியத்தில் இருந்தால் தான் நிற்கும். ஆனுசம்ச பரைர் பாக்யம் பாவ்யம் சதைவ நியதாத்மபிகி. எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் கருணையோடு இருங்கோ. தர்மபுத்திரா, உனக்கு நான் சொல்லித்தர வேண்டாம், ஆனால் நீ எப்படி நீ ராஜாவா ஆன உடனே ஆபத்துகள் வரும், நிர்பந்தம் வரும், தாண்டணும்னு தோணும். ஜீவராசிகளிடத்துல காருண்யத்தை விட்டுடாதே. பிரம்மண்ணைஹி தர்மசீலைச்ச தபோ நித்தியைச்ச பாரதாக. யார் பிரம்மத்தை தேடி போறானோ, தபஸ்வியா இருக்கானோ, யாகங்களை பண்றானோ, அவனை விடாம சத்காரம் பண்ணு, அவனிடத்துல அன்போட நடந்துக்கோ, அவனுக்கு மதிப்பளி என்று கடைசி நிமிஷத்திலே ஜீவகாருண்யம், தபஸு, சத்தியம், ஆதித்யம் இதைத்தான் விடாம செய்ய வேண்டும் என்று பீஷ்மர் சொல்லிட்டு புறப்பட போறார். தாரயாமாச சாத்மானம் தாரணாசு யதாக்கிரமம் தஸ்ய ஊர்தமகனம் அகமன் பிராணா சந்நிருத்த மகாத்மனா. தாரணாங்கிற ஸ்திதி அஷ்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, இல்லை கடைசியில் தாரணா தியானம் சமாதின்னு சொல்கிறோமே, அந்த தாரணையிலே தன்னுடைய சரீரத்திலேருந்து ஒரு அங்கமாக பிருத்திவியில் விட்டுடுறார். விட்டுட்டு தம் மனசை கொண்டு போய் ஒருநிலைப்படுத்தி பகவானிடத்திலேயே சிந்திக்க வைக்கிறார். பல ஆச்சரியமான ஒரு செயல் நடந்தது. இவர் காலில் பாதத்தை விட்டுடுறார், அங்கேருந்து இருக்கிற எல்லா சக்தியும் எடுத்து பகவான்கிட்ட வைக்கிறார். முழந்தாளை விட்டுடுறார், அவனிடத்துல வைக்கிறார். ஊரு தொடைய விட்டுடுறார், அவனிடத்துல வைக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்தெந்த இடத்துல அவர் காலை விட்டுடுறார், தொடைய விட்டுடுறார், இடுப்பை விட்டுடுறாரோ அங்கங்க இருக்கிற அம்புகள் காணப்படுது. அது வரைக்கும் எங்கெங்க ஒட்டின்னு இருந்ததோ அவர் ஒன்றுனா தாரணாஸ்திதியின்படி தாரயாமாச சாத்மானம் தாரணாசு யதாக்கிரமம் யது யத்யன் முஞ்சதி காத்திரம் ஹி சசாந்தம் அசுவஸ்ததா தத்து தத்து விஷல்யம் பவதி யோகயுக்தஸ்ய தஸ்யவை விஷல்யம் பவதி. அடிச்சிருக்கிற ஒரு அம்பு அங்கங்க இல்லை, அது விலகி போச்சு. சந்நிருத்தஸ்து நேதாத்மா சர்வே வாயத்தனேஷு ச ஜகாம பித்வா மூர்தானம் திவமபியுப்பபாத. கடைசியாய் இதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர். இதன் மூலம் பேதித்து கொண்டு தலையை பேதித்து கொண்டு ஆத்ம ஜோதிஷு புறப்படுறது, ஸ்வர்க்கத்தை அடைந்தது. தேவதுந்துபி நாதச்ச புஷ்பவருஷைகி சகாபவத் சித்தா பிரம்மரிஷயச்சைவ சாது சாத்விதி ஹர்ஷிதாக. ஆகாசத்தில் இருக்கிற சித்தர்கள், சாரணர்கள் சாது சாது நன்று நன்று, இதை போல ஒரு மகாபாகியம் நமக்கும் கிடைத்ததே. ததஸ்வாதாய தாரூணி கந்தாஞ்ச விவிதான் பகூன். சந்தனக்கட்டகள், தேக்கு மரக்கட்டகள், உயர்ந்த வாசன திரவியங்கள் மொத்தத்தையும் கொண்டு வந்து அடுக்கினார்கள். தர்மபுத்திரன் முதலான பாண்டவர்கள் அவருக்குரிய ஈமச் சடங்கு அந்திம சம்ஸ்காரத்தை செய்தார்கள். ததோ பாகீரதி தேவி சம்ஸ்காரத்தை முடிச்சுட்டு அதோட எடுத்துன்னு கங்கையில தீர்த்தமாட போறா. அஸ்தி கரைக்கிறதுக்காக அங்கு போகிறார்கள். அப்ப பாகீரதி தேவி நம் மகனை இழந்தோம்னு அப்போதுதான் அழ ஆரம்பித்தாள். கங்கைக்கே பிள்ளை, காங்கையை நொல்லியோ, ஓ இப்பேற்பட்டவரை லோக இழந்துபடுத்து, நான் இத்தனை பிள்ளைகளை பெற்று கேள்வி கேட்காத சந்தனூர் இடத்துல சுடுத்து ஒன்னொன்னையும் கொன்னு இத்தனையும் பண்ணி இந்த பீஷ்மனை கொடுத்துட்டு போனேன்னு கடைசியில் சந்தோஷமாக போனார். இத்தனை இருந்து இவ்வளவு உபதேசம் பண்ணியிருந்தாலும் உள்ளூர வருத்தம் தானே. நாம என்ன நினைச்சோம், கடைசியில் என்ன போய் முடிஞ்சது? நினைத்தது கண்ணன், அதன்படிக்கு அவர் முடித்தார். அதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எப்படியோ நினைச்சாரோ இல்லையோ, இத்தனை நாள் இருந்தது எதற்காக? அவரை நினைத்து இப்ப கங்காதேவியும் அழுதாள். கங்கா ததோ பாகீரதி தேவி தனசோதிகே கிருத்தே நிபோதத்தை யதாவிருத்தம் உத்தியமானம் மகானகாக ராஜவிருத்தேன சம்பன்னா பிரஜையா அபிஜனேன ச. மொத்த பேரு பார்த்து கங்கை புலம்பினாள். இத்தனை மன்னர்கள், இத்தனை இளவரசர்கள், இத்தனை தர்மபுத்திரா இருந்தும் சிகண்டிய முன்வைத்தன்னோ என் மகனை கொன்றீர்கள், இது நியாயமான கொலையா செய்தீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் கொண்டு இருக்கணும்னு கங்கை அழுதாள். கண்ணன் கிட்டக்க போய் சமாதானப்படுத்துறார். கங்கா புரியாமல் பேசாதே, புத்திர சோகத்தாலே பேசுகிறாய். அர்ஜுனன் தான் உன் மகனை கொன்றான், சிகண்டி கொல்லவில்லை. நான் தான் அந்த ஏற்பாட்டை செய்தேன். அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் தான் போர். சிகண்டி ஒரு வியாஜம்னு புரிந்துகொள். நமக்கு எதோ வியாதி உடம்புல இருக்கு, சின்ன கல் இருந்தது, தடிக்கித்து,
அப்படி துளி தாண்டினேன், பிராணம் எடுத்து. உடனே ஒருத்தர் சொன்னார், இந்த சின்ன கல்லு தடிக்கு பிராணம் எடுத்து அப்படின்னு சொன்ன. சின்ன கல் தடிக்கா பிராணம் போச்சு? என்கிட்ட இத்தனை நாளா பிராணம் போறதுக்கு தயார் எத்தனையோ ஏற்படுத்தி வச்சிருக்கேன். இந்த துளி கல்லு தடிக்கணும் சொல்லியோ, வெறும் வியாஜ மாத்திரம். அதே போல இந்த சிகண்டி கொன்னான்னு சொன்னார், அது வியாஜ மாத்திரம். அவருடைய கர்மங்கள் அத்தனையும் பழுத்து கனித்து முடிய வேண்டிய காலம். அதனால் அவர் முடிந்தாரே தவிர, கங்கா அனைவருடைய பாபத்தை போக்குற நீயும் புரியாமல் பேசாதே. ஒரு இடத்துல தீர்த்தமாடினா எல்லாருடைய பாபம் போறதே. கங்க கங்க என்ன வாசகத்தாலே கடுவனை களைந்து அடுகிற்கலாமே, அப்படிப்பட்ட நீ பேசலாமான்னு சமாதானப்படுத்தினார். ஆஹ் தத்கிருத்தியதே தாம் சரிதா தத கிருஷ்ணமுகான் இருப்ப அனுஜாதஸ்தபா சர்வே நியவர்த்தத நராதிபாக. கண்ணனை முன்னிட்டு கொண்டு எல்லாரும் அவரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு நாட்டை நோக்கி திரும்பி வந்தார்கள். திருத்தராஷ்டிரனும் பார்த்துட்டு இருக்கார், தர்மபுத்திரனும் பார்த்துட்டு இருக்கார். ஆனா இப்ப பீஷ்மருக்கு அஞ்சலி பண்ணிட்டா. ஜலாஞ்சலி பண்ணி ஈமச்சடங்குகள்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையோ, அதை கண்டவர்களுக்கு பொறுக்கலை. தடால்னு தர்மபுத்திரன் மயக்கமா கீழ் விழுந்துட்டான். அதே நல்ல வேளை பக்கத்தில் இருக்கிறவர் எல்லாரும் அவனை தேற்றி எடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்றா. நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம். அடுத்த ஆஸ்வமேதிக பர்வ கிருத்தோதகம் து ராஜானன் திருத்தராஷ்டிரம் யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரர் அஞ்சலி செலுத்தின உடனே கீழே விழுந்துட்டார். மற்ற பேர் அவரை தூக்கி சமாதானம் சொல்லி திருத்தராஷ்டிரனே சமாதானம் சொல்றார். ராஜாது திருத்தராஷ்டிரஸ்ய புத்திரசோக அபிபீடிதாக வாக்கியமாக மகாபுத்தி பிரஜாச்சக்ஷுர் நரேஸ்வரம். அவர் இப்ப சொல்றாரு, இத்தனை நாழி நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுருந்தேன். தர்மபுத்திரா, இத்தனை தப்புமே என்னால தானே வந்தது. நீ எதுக்கு திரும்ப திரும்ப நான் காரணம்ங்கிற? இது இத்தனை அழுகையும் நான் எழுதிருக்கணும். உண்மையா பார்த்தா திருத்தராஷ்டிரனுடைய பேராசை, தேவையற்ற புத்திர பாசம், இதனால தானே இத்தனை ஆபத்துமே வந்தது. அஸ்ருத்வா ஹித காமஸ்ய விதுரஸ்ய மகாத்மனா. விதுரர் சொன்ன நல்ல வார்த்தையை நான் கேட்காத போனேன், அதனால வந்த ஆபத்து. தியஜசோகம் மகாராஜ பவிதம்யம் ஹி தத்ததா. ஆகவே இதனால் ஏற்பட்ட சோகத்தை விடு. நான் உன்னை ராஜான் இப்போது கூறுகிறேன். என் திருப்திக்காக நீ போய் நாட்டை ஆளத் தொடங்கு. தர்மபுத்திரன் தேறினான். பட்டாபிஷேகம் தான் முடிஞ்சிருந்தது. நாட்டை ஆளத் தொடங்கினார்கள். தர்மராஜாவுடைய ராஜ்யம் தர்மராஜ்யமா இருந்துதான். நாதர்மியம் பகவத் தத்ர. யாரும் அதர்மத்தில் ஈடுபடலை. பெண்கள் அத்தனை பேரும் செழிப்போடு இருந்தார். பால் வளத்துக்கும் மழை வளத்துக்கும் குறவில்லை. பூமாதேவி கொடுக்க வேண்டிய அத்தனை சொத்தையும் கொடுத்தா. 6 ரித்துக்களும் குறவில்லாம பழத்தையும் காய்களையும் புஷ்பங்களையும் கொடுத்தார்கள். கலிம் ஆசன்னமாவிஷ்டம் நிவாசியன் ரிபநந்தனா. இது துவாபர யுகம். அடுத்து கலியுகம் வரப்போறது. அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் அந்த கலி தன்னுடைய ஆக்கிரகத்தை எல்லாரிடத்திலையும் காட்டாம ஒதுக்கி வச்சிருந்தானா தர்மபுத்திரன். எவ்வளவு பெரிய காரியம். கலி வருவார்னா அவர் ஆட்டம் தாங்கி ஆனும். ஆனா அது இல்லாம பார்த்திருந்தான். வவருஷ பகவான் தேவா காலே தேசே யத்யப்சிதம். அந்தந்த காலத்தில் அந்தந்த தேசத்தில் மழையத்தனையும் நன்கு பொழிந்தது. நார்ய பதிவிரதா சர்வா ரூபவத்தியா சலங்கிருதாக. பெண்களெல்லாம் நன்கு இருந்தார்கள். இப்படி வாழ்க்கை நடந்துட்டு இருந்த போது கண்ணன் அர்ஜுனன் இடத்துல கேட்கிறார், நான் என் தாய் தகப்பனாரை பார்த்து ரொம்ப நாளாயிடுத்து, உங்களோடே இருந்துட்டேன், துவாரகைக்கு திரும்ப போக வேண்டும். அதை தர்மபுத்திரன் இடத்துல விடை பெற்றுண்டு போவோமா என்று கண்ணன் கேட்கிறார். நகித்தஸ்யா பிரியம் குர்யாம் பிராணத்தியாகே பியுபஸ்திதே குதோ கந்தும் மகாபாகோ புரியும் துவாரவதியும் பிரதி. துவாரகைக்கு போல அங்கே எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். அர்ஜுனா, விடை பெற்று கொண்டு போகிறேன், வா, தர்மபுத்திரர் இடத்துல சொல்லிட்டு போவோம் என்று புறப்பட்டார்கள். அதோட அந்த பருவம் முடிஞ்சுது. ஆஸ்வமேதிக பருவத்துல முதல் உபபருவா. அதுக்கு அடுத்தது தான் அனுகீதா பருவா. கிளம்புறேன்னு உடனே அர்ஜுன சட்டுன்னு கண்ணனை உட்காத்தி வச்சு ஒரு கேள்வி. கிளம்புறேன்னு உடனே அர்ஜுன சட்டுன்னு கண்ணனை உட்காத்தி வச்சு ஒரு கேள்வி. இது என்னமா கேள்வி நம்ம யோசிச்சு பார்க்கணுப்போ. ஒருவேளை கண்ணன் புறப்பட்டு போறதுல இவனுக்கு விருப்பம் இல்லாம இவரை இன்னொரு தரம் உபதேசம் பண்ண சொல்லணுங்கிறதுக்காக கீதை மறந்து படுத்துன்னு சொல்லிட்டானா, இல்லை நிஜமாவே கீதை மறந்து படுத்தான்னு தெரில. அன்னைக்கு நீ அவசரத்தில் சொன்ன கண்ணா, இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி, அந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி, இதுக்குள்ள நான் என்ன கேட்டுண்டேனோ என்ன விட்டுட்டேனோ. அதனால அன்னைக்கு சொன்ன அத்தியாத்ம சாஸ்திர அர்த்தத்தை மறுபடியும் கூறுவாயா. சபாயாம் வசதோஸ்தத்ர நிகத்யாரீன் மகாத்மனா தஸ்யாம் சபாயாம் திவ்யாயாம் விஜஹார யுதாசுதா. அர்ஜுனன் கேட்கிறார், விதிதன்மே மகாபாகோ சங்கிராமே சமுபஸ்திதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கிராமே சமுபஸ்திதே. 2 பக்கம் சண்டைக்கு தயாரா நின்றுக்கிறச்சே மகாத்மியம் தேவகி மாத தச்சதே ரூபமைஸ்வரம். அன்னைக்கு எல்லாம் சொன்னேன், மறந்து போயிட்டேன்.
யத் தத் பகவதா புரோக்தம் புரா கேசவ சௌஹிருதாத் தத் சர்வம் புருஷ வியாக்ர நஷ்டமே பிரஷ்டச்சேதசா. மொத்தம் நஷ்டம். இது மறதி அதிகமாக போச்சு. நம்ம ஏதோ மறதி அதிகமாக போச்சுன்னு சின்ன சின்னதை சொல்லிட்டுனா அவன் அதையே பிடிச்சிட்டான். இப்போ நீ சொன்ன மொத்த 700 ஸ்லோகம், 700 ஸ்லோகத்தையும் மறந்துவிட்டேன். மற்றொரு முறை தேவரீரால் சொல்ல முடியுமா? மம கௌதூகலம் தஸ்தி தேஷ்வர்த்தேஷு புனః பவான்ஸ்து துவாரகாங்கந்தா நச்சிராதேவ மாதவ. தேவரீர் துவாரகைக்கு படுத்துனா அப்புறம் எனக்கு இந்த அர்த்தம்லாம் சொல்லுவா, அதனால திரும்பி சொல்லுகிறீரா? கண்ணன் பார்த்துட்டார். உனக்கு போய் சொன்னேனேன்னு தலையில் இடித்து கொண்டார். நூனம் அஸ்ரத்ததானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ நசசக்கியம் புனர்வக்தும் அசேஷேன ஜனஜய. நாள் ஏழுத்து மணி இல்லை. இப்போ போய் நீ மெதுவாக கேட்டுட்டு இருந்தியானா நூனம் அஸ்ரத்ததானோசி, உனக்கு ஸ்ரத்தை இல்லை கேட்டுக்கிறதுலே. துர்மேதாச்சாசி பாண்ட அபுத்தியான தஜாஷீனே தன்மே சுமகத் அப்பிரியம். உனக்கு சொன்னதில் எனக்கு பிரீத்தியே இல்லை, உனக்கு போய் சொன்னேனே தோன்றது. ஆனால் பொறாமை இல்லாத இருந்தே அத்தை பிள்ளைங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் உனக்கு சொன்னேன். முழுக்க திரும்பி சொல்கிறதுக்கு முடியாது. ரொம்ப சுருக்கமாக சீக்கிரமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பிராமணன் பிரம்மலோகத்திலேருந்து இந்திரலோகம் வந்தான். இந்திரலோகத்திலேருந்து எண்ணெய் பார்க்க வந்தான். அவனிடத்துல கேட்டேன். அந்த கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னதை உனக்கு சொல்கிறேன். ஆகச்சது பிரம்மண கஷ்யத்து ஸ்வர்கலோகம் அறிந்தம. அவரிடத்துல அத்தியாத்ம சாஸ்திரம் எது, மோக்ஷம்னா எது, மோக்ஷ தர்மம் எதுன்னு கண்ணன் கேட்டாராம். கேட்டதுக்கு அந்த பிராமணன் பதில் சொல்லுங்க. அப்போ என்ன பெருமை அவனுக்கு இருக்கணும்? மோக்ஷ தர்மம் சமாசித்ய கிருஷ்ண என்மாம் அபிருச்சதாக தத்தேகம் சம்பிரபக்ஷாமீன். அந்த மோட்ச தர்மம் எதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன். ஆனால் நானா சொல்லலை. காஷ்யப பிராமணன் சித்த புருஷனிடத்துல ஒரு நாள் கேட்டார். அதுக்கு அந்த சித்தன் என்ன பதில் சொன்னாரோ அது உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சுலபம். நன்னா கீதையில் நம்ம கேட்டிருக்கோம். சுருக்கமாக பார்த்துன்னா போகிறோம். கண்டிப்பாக இன்னொரு தடவை நீங்கள் வாசிக்கணும். ஆனால் நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளே இப்போ இவ்வளவு தான் பார்க்க முடியும். விவிதைஹி கர்மபிஸ்தாத புண்ணியோகைச்ச கேவலைஹி கச்சந்தீக கதிமர்த்தியா தேவலோகேச்ச சம்ஸ்திதம். ஓரொரு ஜீவனும் மாறி மாறி பிறக்கிறான். கர்மத்தின் வசத்தால் பிறக்கிறான். நல்ல கர்மமாக பண்ணியிருந்தா நல்ல பிறவி, தீய கர்மமாக பண்ணியிருந்தா தீய பிறவி. மாறி மாறி பிறந்துட்டு அசுபாகதய பிராப்தாக கட்டாமே பாபசேவனாத்து. பாபத்தை பண்ண தாழ்ந்த பிறவி கிடைக்கிறது. மாற்றிக்கொள்ள மறுக்கிறான். உண்டியே உடையேன்னு சோற்றுக்கும் உணவுக்கும் உடைக்கும் ஓடுகிறான். இதிலிருந்து என்னைக்காவது திருமணம். ஆனால் அதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள மிருத்யு வந்துடுறார். மாதரோ விவிதா திருஷ்டாக பிதரச்ச பிருத்தக் விதாக சுகானிச்ச விசித்திராணி. லோகம் விசித்திரமாக படைக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, அந்த லோகத்துக்குள் இவன் எத்தத்தையோ ஆசைப்படுகிறான். ஜரா ரோகாஷ்ச சததம் வியசனானிச்ச பூரிஷா லோகேஸ்மின் அனுபூதானி துவந்தஜானி பிருஷம்மயா. ரெட்டை காமம் குரோதம் அகங்காரம் மமகாரம் தட்பம் வெட்பம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம். இந்த ரெட்டகளால் இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஜராரோகாஷ்ச சததம் வியசனானி. மனோதுக்கம், மனோவியாதி, தேகவியாதி, மூப்பு, எத்தனையோ பிணி பசி மூப்பு துன்பம். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னை 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானேன்னு பாசம். அந்த பாடெல்லாம் படுறான். கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் எவ்வளவு பாடு, பிரசவமாகி வெளியில் வர்ற சமயத்துக்கு எவ்வளவு பாடு, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறச்சே புழு பூச்சி லட்சக்கணக்கான முட்டைகள் மலம் ஜலம் மூத்திரம், இது எல்லாத்துக்குள்ளே இருக்கிற பாடு. இதுலேருந்து வெளியில் வந்து காம குரோத லோப மோக மதமாச்சரியத்தில் இவன் இழிவது. இந்த துக்கச்சூழல்லேருந்து அவன் வெளியில் வரணும்னா உபாயம் இந்திரியங்கள் அடக்கணும். ஜீவராசிகளிடத்திலே எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்கணும். எப்போதும் சத்தியம் தானம் தபஸில் ஈடுபட்டிருக்கணும். கிருஷ்ண பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தியின் மூலம் அவன் அடைகிறான். சர்வமித்ரஹா சர்வசகா சமேரக்தோ ஜிதேந்திரியா. எல்லாரிடத்திலையும் மித்ரதா, எல்லாரையும் நண்பனா பார்த்தல், எல்லாருக்குள்ளும் பிரம்மத்தை தரிசித்தல், புலன்களை அடக்குதல், தீர்த்த யாத்திரை செய்தல், பிராணாயாமம் செய்தல், பஞ்சமகா யஜ்யம் முதலான யஜ்ஞோ தானன் தபஸ்செய்வ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞன் தானன் தபஸ் முதலானவற்றை விடாமல் செய்தல். இந்திரியாணுத்து சம்கிருத்திய மன ஆத்மனி தாரையேது தீவிரம் தத்வா தவப்பூர்வம் மோக்ஷயோகம் சமாச்சரேது. அப்படி இருக்கிறவன் தான் மோட்சத்துக்கு போக தயாராகிறான். பப்ரச்ச புனரேவேமம் மோக்ஷ தர்மம் சுவர்ச்சசம் சுதுர்வச்சம் புக்தும் புக்தமிதம் கோஷ்டே கதமன்னம் விபச்சதே. கர்மத்தை எப்படி தொலைக்கணும்னு கேட்டேன். அப்போ பதில் வந்தது, உபாசனந்தான் கர்மத்தை தொலைப்பதற்கு வழி. முக்குணங்கள் நம்மை துன்பப்படுத்துகின்றன. அம்பரீஷ மகாராஜா ஒரு தடவை பாடினார். இந்த பிராமணர் எனக்கு சொன்னாரதே, சத்தகுணத்தால் ஞானமும் தெளிவும் ஏற்படும்,
ரஜோகுணத்தாலே பேராசையும் கோபமும் பிறக்கும். தமோ குணத்தாலே தூக்கமும் சோம்பலும் கவனக்குறைவும் ஏற்படும். இதில் ரஜோகுண தமோ குணத்தை தொலைச்சுட்டு சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள பார்க்கணும். அகாரியமபி ஏனேக பிரயுக்த சேவத்தே நரஹ தம் லோபம் அசிபிகி தீக்ஷ்ணைர் நிகிருத்திய சுகமேதத்தே லோபாத்தி ஜாயத்தே திருஷ்ணா. இதை பற்றி அப்படியே கீதா ஸ்லோகம் இது. ஒரு தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமக் குரோதா அபிஜாயத்தே. ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், பற்று வரும், பற்று வந்தா காமமாக உருவெடுக்கிறது, அதனால கோபம் ஏற்படுறது, புத்தி பிறண்டு போய்டுறது, எடுத்த லட்சியமே போய்டுறது. எல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? தேவையற்ற பொருளில் விருப்பம் வைக்கவே தானே. விருப்பு வெறுப்புகளை தாண்டறதுக்கு பழகிக்கோ. அடுத்து தர்மம் என்னான்னு புரிந்து கொண்டு தர்மத்தின் வழி நடப்பவன் தான் மோட்ச மார்க்கத்துக்கே யோக்கியதை உள்ளவனாக ஆகிறான். அந்த தர்மம் யார் நடத்தி கொடுக்கணும்? ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுரச்சுதா. ஆச்சாரம் இருந்தால் தான் தர்மம். தர்மத்துக்கு பிரபுவே அச்சுதன் பகவான். அந்த பரமாத்மா அவனுடைய ஸ்வரூபம் சொல்கிறேன். ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மன், ஆத்மா ஆனந்தமாக இருக்கிறவர். ஆனால் கர்மத்தினால இப்போ தலைப்பட்டிருக்கார். அவர் எங்கும் பரவி இருக்க மாட்டார், ஆனால் ஞானத்தால் பரவி இருக்கிறார். பிரம்மமோ விபு, எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். ஜகத்துக்கு படைப்பாளி, ஒரு ஜீவனுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிறார். அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் ஏற்பட்டு அவரை அடைவதற்குண்டான பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டால் கர்மங்கள் எரிந்து போம். பிரம்மத்தை பற்றி சொல்கிறேன். உச்வாசன் நாம மாத்திராபி சேத்யோந்த காலே சமோபவேத் ஆத்மானம் உபசங்கம்ய சோ அமிர்தத்வாய கல்பத்தே. அமிர்தம் மோட்சம் சொல்லப்படுறது, அதுதான் சத்தியம், அதுதான் அமிர்தம். அதுக்கு எதிராக இருக்கிற விஷம்தான் சம்சாரம். இந்த சம்சாரத்தில் இனி இருக்க மாட்டேன், கண்ணன் திருவடிகளை பற்றி மோட்சத்தடைவேன், அமிர்தத்துவத்தை அடைய போறேன்னு யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் கிட்டும். சுலபத்தில் வைகுண்டம் கிட்டுறதில்லை. நிமேஷ மாத்திரமபி சேத் சம்யம் ஆத்மனவாத்மனி கச்சத்யாத்ம பிரசாதேன விதுஷாம் பிராப்திம் அவ்யயாம். 24 தத்துவங்கள் அச்சித்து, 25வது தத்துவம் சித்துங்கிற ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. பரமாத்மா பரவாசுதேவனாய், விபுவாய், ஆனந்தமயமாய், சர்வ நியந்தாவாய், சர்வாந்தர்யாமியாய், ஜகத்துக்கத்தனையின் காரணமாய், ஜகத் நிவாசனாய், ஜெகநாதனாக உள்ளார். அவர்தான் ஜெகத்காரணம், அவர் சியப்பதி, அவர் புண்டரீகாக்ஷன். இதை தெரிந்து கொண்டு எவன் பற்றுகிறானோ, புருஷோத்தமன் பகவான் தெரிந்து கொண்டு பற்றினால் அவன் திரும்ப வருவதே இல்லை.